நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க ஹைட்ரா பெயின் கிளினிக்கு மும்பையிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. எனக்கே கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்டேன், ஏங்க மும்பையில் இல்லாத ஹாஸ்பிட்டலா, அங்கே இல்லாத டாக்டர்ஸா, எதுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க நம்ம ஹைட்ரா கிளினிக்கு தேடி அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாப் டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்கல. ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு மேலே அப்பாயின்மெண்ட் டைம் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், சப்போஸ் அப்பாயின்மெண்ட்டே கஷ்டப்பட்டு கிடச்சா கூட 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள கன்சல்டேஷனை முடிச்சுக்கிறாங்க. இதனால பேஷண்டோட பிரச்சனையை கூட டாக்டர் கிட்ட டீட்டெயில்டாக பேச முடியல. மூணாவது விஷயம், காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்தது, எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் நம்ம ஃபாலோவர் தாங்க. அவர் நம்ம வீடியோஸை அடிக்கடி பார்த்துட்டு கண்டிப்பாக இவர்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும்னு ஆன்லைன் கன்சல்டேஷனும் புக் பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி இல்லைங்க, 2 வாட்டி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அந்த ட்ரஸ்ட்னால நம்ம கிளினிக்கே டைரெக்டாக பாம்பேலேருந்து வந்துட்டார். ஸோ நீங்களே பாருங்கள், பாம்பேலேருந்து ஒரு நம்மகிட்ட வந்து சர்ஜரியே இல்லாத ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆப் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நம்ம டாக்டர்ஸோட அணுகுமுறையும் நம்ம ஹைட்ரா கிளினிக்கோட ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியும் தான் காரணம், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில்.